வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாயனூர் கிராமத்தில் உலக தண்ணீர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தினம், சுதந்திர தினம், உலக மகளிர் தினம், அப்பாக்கள் தினம், காதலர் தினம் என ஒவ்வொரு தினமாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து வரும் சூழ்நிலையில் உலக தண்ணீருக்காக உலக தண்ணீர் தினம் என்று கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாயனூரில் கூடு என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் கோவை ஐடிசி நிறுவனம் ஒன்றிணைந்து தண்ணீர் தின விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் விவசாயிகளுக்கான வேளாண் கண்காட்சியும் இடம்பெற்றது. இக்கண்காட்சியில் வேளாண் தொழிலுக்கு தேவையான கருவிகளை தயாரித்து வரும் பல்வேறு நிறுவனங்களின் அதிநவீன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் வித்துக்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் உட்பட விவசாய வேளாண்மைக்கு தேவைப்படும் பல்வேறு கருவிகளும் உபகரணங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்ததை விவசாய மக்கள் கண்டும் விசாரித்தும் வாங்கியும் சென்றனர். மேலும் உலக தண்ணீர் தின விழாவில் சிறந்த முறையிலும் நவீன முறையிலும் விவசாயம் செய்ய விவசாய குழுக்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் உலக தண்ணீர் தினத்தை மேலும் சிறப்பிக்கும் வகையில் பள்ளி மாணாக்கர்களுக்கு தண்ணீரின் அவசியம் குறித்து ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் தண்ணீர் தின விழாவில் கூடு என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் செயலாளர் கதிரேசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வேளாண் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் தண்ணீர் தின விழாவில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தண்ணீரின் அவசியம் குறித்து பல்வேறு விளக்கங்கள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் விழாவிற்கு கோவை ஐடிசி பிஎஸ்பிடி தலைவர் முரளி, ஐடிசி பிஎஸ்பிடி நிர்வாக தலைவர் மகேந்தர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஐடிசி ஒளிமயமான எதிர்கால திட்ட மேலாளர் மணிஷ்குமார், மேட்டுப்பாளையம் வேளாண் உதவி இயக்குநர் பாக்கியலட்சுமி, கேவிகே வேளாண் விஞ்ஞானி சுரேஷ்குமார், காரமடை உதவி செயற்பொறியாளர் நிவேதா, கூடு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி யுவராஜ், கெம்மாரம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி நிர்மலா, துணைத் தலைவர் ரங்கராஜ் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பொதுமக்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தண்ணீர் தின விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவின் இறுதியில் அனைவருக்கும் சுவையான மதிய விருந்து வழங்கப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உலக தண்ணீர் தின விழா ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் 22ஆம் தேதி முழுக்க கொண்டாடப்பட்டது. அந்த அடிப்படையிலே உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நாம் இந்த தண்ணீர் திருவிழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நிறுவனத்துக்கு அடிப்படையாக நோக்கம் அப்படின்னு சொன்னால் விவசாயிகளும் நாங்கள் தொடர்ந்து ஐடிசி நிறுவனம் கூடுதல் நிறுவனம் தொடர்ந்து அனைத்து விவசாயிகளும்
கடிதம் சந்தித்து பல்வேறு திட்டப்பணிகளை இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா குழந்தைகளுமே நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வந்து குழந்தைங்க வந்து வெளியே விடுவாங்க. அதை நம்ம தான் அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தி மேல கொண்டு வரும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கல்வி தீவிர கொண்டாடிருக்கோம். அதனுடைய ஒரு மறுபக்கம் அப்படின்னா கட்டப்பட்டதை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லா பேரையும் ஒரு மாதம் வகையை ஏற்படுத்திட்டு அது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கட்டப்பட்டதை மாதத்தின் அடிப்படையில் தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ரோட்டை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி அந்த மாதிரியான போட்டிகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து 22 பள்ளிகளில் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அவங்களுடைய ஓவிய கல்வியாக இருக்கணும். நம்ம கட்டப்பட்டதை மாதத்தின் அடிப்படையில் அவங்க எழுத முடியாத கட்டுரை போட்டியாக இருக்கணும். அதாவது அவங்க பேச முடியாத பேச்சு போட்டியாக இருக்கணும். சரி, எல்லாமே வந்து அந்த குழந்தைகள் நம்ம சொன்ன கருத்துக்களை வந்து சரியான முறையில் உருவாக்கி அந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டு இப்போ வெற்றி பெற்று முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து அவருடைய தலைவலியோட அவர்களை அன்புடைய குழந்தைகளை நீங்கள் வந்து அவர்களுக்கு நீங்கள் பரிசளித்துள்ள சிறப்பிற்கான ஆர்வங்களை ஏற்படுகிறேன். Gracias.
ஒவ்வொருவரும் பேசும்போது கூட இவங்க எல்லாரும் இருக்கணும் விவசாயம் பெரிய ஸோ இந்த வாட்டர் மேலா வந்து ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ஐடிசி சுனரேக்கல் ரொம்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் மேலே வாட்டர் கன்சர்வேஷன் எப்படி பண்ணணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு விவசாயிக்கு வாட்டர் மட்டும் இல்லை, தண்ணீரோட உரங்கள், எக்யூப்மெண்ட் எல்லாமே தேவைப்படும். அதுக்காக இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்து கூட செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி டிஎன்ஏயோட சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நிறையா ட்ரைப்ஸ்க்கு நிறையா வேலை கொடுத்து அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஐடிசி என்றைக்குமே இந்த லோக்கல் சொசைட்டி துணையாக இருந்திருக்கு. த்ரூ சிஎஸ்ஆர் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கண்டினியூ பண்ணிவிட்டு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருவோம் இந்த சொசைட்டியில். ஐடிசி இந்த இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிறதுக்கு வந்து பேப்பர் போட்ஸ் தயாரிக்கிறோம் நாங்கள் ஃபார் பேக்கேஜிங் பர்பஸ்க்கு. இங்கே இருக்கிற பேக்கேஜ் அந்த தயார் பண்ணுற தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா த்ரூ சிஎஸ்ஆர் எங்களோட ப்ராஃபிட்டில் இந்த இவ்வளோ லிமிட் இருக்குது. அந்த இதில் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ லோக்கல் கம்யூனிட்டிக்கு அரௌண்ட் நியர்பை சொசைட்டியில் என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறோம், சோஷியல் ஆக்டிவிட்டி. எஸ், இந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறீங்க? ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டர் மேலா பற்றி பேச போனால் கூட நிறையா சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க த்ரூ எம்எஸ்கே, ஐடிசி எம்எஸ்கே. அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இட் வாஸ் ஈவன் அப்ரிஷியேட் அட் கலெக்டர் லெவல். செகண்டு, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்ஸ்டியூஷன்லையும் என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி பண்ணிட்டு வரோம். அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் கூட நிறையா கொண்டு வரோம். இருக்கிறதெல்லாம் ரீபர்பிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து யூத்துக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களும் முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் வழிவகுத்து. இப்போ சம்மர்ல வந்து வாட்டர் வந்து டிமாண்டா இருக்கு. அது அட்வான்ஸ் ஐடிசி சார்பாக சொல்லணும்னா ஓவரால் வந்து எங்கள் ஐடிசியில் வந்து இயர் ஆன் இயர் நாங்கள் வந்து வாட்டர் கன்சம்ஷன் கம்மிட்டு தான் இருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. எங்களுக்கு கொடுத்த லிமிட்டேஷனில் கிட்டத்தட்ட 1/3 தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கலெக்டரோட டைரக்ஷன் பிரகாரம் கூட எவ்வளோ மினிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு லோக்கல் சொசைட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்.
செகண்ட் வந்து கவர்மெண்ட் இனிஷியேஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் இந்த பில்லூர் டேமில் வந்து ஓவரால் அழகாக கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு வராங்க. அந்த இனிஷியேட்டிவ்னால ஓவரால் இந்த சம்மர் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி 2-3 ஷவர்ஸ் பார்த்துட்டோம். நம்ம ஃபியூச்சரில் கூட நிறைய ஷவர்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சம்மர் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு கொண்டு வராத லாஸ்ட் இயர் மாதிரி நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன்.